அத்தியாயம் 19. காலையிலேயே எழுந்து உடற்பயிற்சி செய்து தலைக்கு குளித்துவிட்டு வந்து பால்கனியில் நின்று சூரிய ஒளியில் தலையை துவட்டி கொண்டிருந்தான் முகிலன். வழக்கமாக இந்த நேரத்திற்கெல்லாம் மாதவி விழித்து விடுவாள். ஆனால் விழித்ததிலிருந்து அவ்வப்போது எட்டி பார்க்கிறான். இன்னும் அவளை வெளியவே காணோம். ஒருவேளை வீட்டிற்குள் ஏதேனும் வேலை செய்து கொண்டிருப்பாளோ? ஆனால் அந்த வீட்டிற்குள் அவளுக்கு என்ன வேலை? வெறுமனே குளிப்பதற்கும் உறங்குவதற்கும் மட்டுமே அங்கே போவாள். ஒருவேளை இன்னும் எழுந்திருக்கவே இல்லையோ? தான் இரவு கூறிய விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்து தூங்காமல் கிடந்திருப்பாளோ? யோசித்துக் கொண்டே தனது செல்போனை எடுத்து கேமராவை இயக்கி அவளுடைய அறையை பார்த்தான். ஆமாம், அவன் யோசித்தது உண்மைதான். அவள் இன்னும் எழுந்திருக்கவில்லை. நன்றாக குப்புற அடித்து படுத்து தூங்கிக் கொண்டு இருந்தாள். ஒரு சின்ன சிரிப்போடு அவள் தூங்கும் அழகை ஒரு சில நிமிடங்கள் ரசித்துக் கொண்டிருந்தவன் பிறகு போனை அணைத்து வைத்தான். நேற்று இரவில் முகிலன் மட்டும் போய் தன்னிலை விளக்கம் கொடுக்கவில்லை எனில் இன்னும் அவனை பற்றி மாதவி தப்பாகத்தான் எண்ணிக் கொண்டிருந்திருப்பாள். மேலும் மனதின் ஓரத்தில் முகிலன் மீதான ஒரு சிறு கசப்போடுதான் இங்கே வேலை செய்து கொண்டிருந்திருப்பாள். இரவில் போய் முகிலன் அவளிடம் பேசியதால் எல்லா சந்தேகமும் நிவர்த்தி ஆயிற்று. அவனுக்கும் நிம்மதி, அவளுக்கும் நிம்மதி. தலையை துடைத்துவிட்டு கீழே வந்தான். மாலினி இன்னும் உறங்கிக் கொண்டுதான் இருந்தாள். அவள் அயர்ந்து உறங்க வேண்டும் என்று தூக்க மாத்திரையையும் சேர்த்து கொடுத்திருந்தார் அந்த மருத்துவர். கொடுக்க சொன்னது முகிலன். இல்லை என்றால் விடிய விடிய எதையாவது நினைத்து புலம்பி புலம்பி அழுது கொண்டே இருப்பாள். அவளை நினைத்து ஒரு பக்கம் வேதனையாக இருந்தது. வெகு விரைவில் இவளுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். இல்லையெனில் அழுதழுதே கரைந்து போவாள். முகிலன் டைனிங் டேபிளுக்கு வந்ததை உணர்ந்த யசோதா அவனுக்கு காஃபி கலந்து கொண்டு வந்து கொடுத்தார். அவர் கொடுத்த காஃபியை ரசித்து குடித்து கொண்டே தெரியாதது போல, மாதவி இன்னும் வரலையா யசோதாமா என்றான். ஆமா ஐயா, எப்பவும் காலையிலேயே வந்துடும். பாப்பாவை இன்னைக்கு காணோம். என்னன்னு தெரியல. நானும் உங்களுக்கு வேற டிஃபன், மாலினி பாப்பாவுக்கு பத்திய சாப்பாடு பண்ணணும் இல்ல, அதுல கொஞ்சம் வேலையா இருக்கேன். பாப்பா வழக்கமா காலையில குடிக்கிற சத்துமா கஞ்சி கூட இன்னும் வந்து குடிக்கல. இந்தா வேலை முடிஞ்சிடும், நான் போய் பாக்குறேன் யசோதா சொல்ல. இல்ல யசோதாமா, நீங்க அந்த கஞ்சியை கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் வேலை விஷயமா பேசிட்டு வந்துடுறேன் என்று சொல்ல, உடனே யசோதா, சரிங்க ஐயா, அதுவும் நல்லதுதான். டைனிங் டேபிள்ல அந்த வெள்ளை கப்ல மூடி போட்டு வச்சிருக்கேன் பாருங்க, அதான் பாப்பா குடிக்கிற கஞ்சி என்று சொல்ல, அதுவரை நிறுத்தி நிதானமாக ரசித்து குடித்து கொண்டிருந்த காஃபியை அவசரம் அவசரமாக மொத்தமாக தூக்கி வாயில் ஊற்றிவிட்டு யசோதா சொன்ன கஞ்சியையும் எடுத்துக்கொண்டு கெஸ்ட் ஹவுஸை நோக்கி விரைந்தான் முகிலன். கதவு ஜன்னல்கள் எல்லாம் கப் சிப் என்று அடைத்து சாத்தப்பட்டிருந்தன. அப்படியானால் அவள் இன்னும் எழுந்திருக்கவில்லை போல நினைத்து கொண்டே போய் கதவை மிக மெல்லியதாக தட்டினான் 2 முறை. முழுதாக 5 நிமிடங்கள் கழிந்த பிறகு மிகவும் சாவகாசமாக வந்து ஒரு கொட்டாவியோடு கதவை திறந்தாள் மாதவி. யசோதாதான் வருவார் என்று எதிர்பார்த்து தூங்கி முழித்து படுக்கையிலிருந்து அப்படியே வந்து கதவை திறந்தவள் கையில் கப்போடு முகில நிற்கவும் திணறி போய்விட்டாள். முழுதாக உறக்கம் விலகாத மயங்கிய நிலையில் விழிகள், கலைந்து போய் நெற்றியிலும் முகத்திலும் விழுந்து கிடந்த முடிக்கற்றைகள், படுக்கையில் உருண்டு புரண்டதில் கசங்கி இருந்த நைட் பேண்டும் சட்டையும். அதில் சட்டை எழுந்ததும் அவள் சரி செய்யாததால் லேசாக மேலே உயர்ந்து இடுப்பை காட்டிக் கொண்டிருக்க முகிலன் மனதிற்குள் ஜில் என்ற மழைச்சாரல். குட் மார்னிங் மாதவி என்றான் உற்சாகமாக. அவளும் பதிலுக்கு குட் மார்னிங் சார் என்றாள் முணுமுணுப்பாக. கையில் இருந்த கப்பை அவளிடம் நீட்டியவன், யசோதாமா கொடுத்து விட்டாங்க. நீ குளிச்சு ரெடியா இருப்பேன்னு வந்தேன். பார்த்தா இப்பதான் எழுந்திருக்கிற போல. ஏன் நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருந்து போன் பாத்தியா என்று கேட்டான் ஒன்றுமே தெரியாதவன் போல. திருடன். போனில் பார்த்து அவள் இன்னமும் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறாள் என்பதை உறுதி செய்து அவளை பார்க்க வேண்டும் என்றே கிளம்பி வந்துவிட்டு கூசாமல் போய் வேறு. மாதவிக்கு அவனது கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அதனால் நாலா பக்கமும் தலையை பொதுவாக ஆட்டி வைத்தாள். உண்மையை சொல்ல போனால் நேற்று இரவில் சந்தோஷத்தில் அவளுக்கு தூக்கமே வரவில்லை. ஆனால் அந்த சந்தோஷத்திற்கு என்ன காரணம் என்று யோசித்து யோசித்துதான்
மண்டை காய்ந்து போய் கிடந்தாள். அதை எப்படி இவரிடம் சொல்ல முடியும்? மாலினி முழிச்சிட்டாளா? இல்ல, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. அது அது அந்த டைரக்டருக்கு விஷயம் தெரியுமா? அவர் அவளை பார்க்க வந்தாரா? தயக்கமாக மாதவி கேட்க, அவனுக்கு தெரியாமலா இதெல்லாம் பண்ண முடியும்? வந்தான். நேத்து ஹாஸ்பிட்டல்ல சைன் போட்டதே அவன்தான். டிஸ்சார்ஜ் பண்ற வரைக்கும் கூடவே இருந்தான். அப்புறம் நைட்டு ஷூட்டிங் இருக்குன்னு போயிட்டான். அநேகமா காலையில வருவான்னு நினைக்கிறேன் என்றான் முகிலன். கொஞ்ச நேரம் இருவருமே அமைதியாக எங்கோ பார்த்து கொண்டு நின்றார்கள். பிறகு மெதுவாக ஆரம்பித்தாள் மாதவி. இத நான் சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு பொண்ணா இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன். 3 தடவை அபாஷன்ங்கிறது ரொம்ப மோசமான விஷயம் முகிலன். இனிமேயும் இத கண்டிப்பா தொடர வேண்டாம். என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லைன்னு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. அப்புறம் ஆசையா பிள்ளை பெத்துக்கணும்னு நினைக்கும் போது உடல் அளவுல நிறைய பிரச்சனைகளை அவ ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். நீங்க என்ன சொன்னாலும் அவ கேப்பான்னு சொன்னீங்க தானே? ஏதாவது பேசி அவ மனச மாத்தி பேசாம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. நானே அவளை பல தடவை கவனிச்சிருக்கேன். என்னதான் அவ சந்தோஷமா இருந்தாலும் அவ கண்கள்ல ஒரு நிரந்தரமான சோகம் தெரியும். அவ மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அந்த சோகம் அவளை விட்டு போகும். காதலுங்கிற உணர்வு ஒரு பொண்ணுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும் முகிலன். ஆனா கல்யாணம் தான் அந்த பொண்ணுக்கு சந்தோஷத்தோடு சேர்த்து ஒரு பாதுகாப்பு உணர்வையும் கொடுக்கும். மாதவியின் பேச்சை ஆழ்ந்து கவனித்துக் கொண்டு நின்ற முகிலன் கடைசியாக அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு திகைத்து விழித்தான். கூடவே யோசிக்கவும் ஆரம்பித்தான். அத்தியாயம் 20. குளித்து உடைமாற்றி முகிலன் தந்துவிட்டு சென்ற சத்துமா கஞ்சியை குடித்து முகிலன் வீட்டிற்கு அதே பின்வாசல் வழியாக வந்து கொண்டிருந்தாள் மாதவி. நேராக சென்று முதலில் மாலினியை சந்தித்து பேசிவிட்டு பிறகு சாப்பிட போகலாம் என்று எண்ணிக்கொண்டு வந்தாள். ஒரு பெண்ணாக அவளுடைய கதையை கேட்டு மாதவியின் மனம் ரொம்பவே உருகிவிட்டது. காலையில் சாமி கும்பிடும் போது விரைவிலேயே மாலினிக்கும் மோகனுக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்று அவளுடைய இஷ்ட தெய்வமான திருச்செந்தூர் முருகனை வேண்டிக் கொண்டாள். பின்வாசலை கடந்து உள்ளே வந்தவள் நேராக சென்றது மாலினியின் அறையை நோக்கித்தான். ஆனால் அவளுடைய அறை இன்னும் மூடிதான் இருந்தது. ஒருவேளை இன்னமும் விழிக்கவில்லையோ? யோசனையோடு அறை கதவை தட்டுவதற்காக உயர்ந்த அவளுடைய கரங்களை வேறொரு வலிய கரம் பின்னால் இழுக்க துள்ளி குதித்து விட்டாள் மாதவி. மாதவியின் கையை பிடித்து இழுத்து சுழற்றி தன் பக்கம் திருப்பினான் முகிலன். அவன் இழுத்த வேகத்தில் அவன் நெஞ்சில் சரிந்தாள் அவள். ஆனால் விழுந்த வேகத்திலேயே விலகிவிட்டாள். விலகி நின்று தன்னை சரி செய்து கொண்டவள் அவனை முறைத்து கொண்டே, ஏன் இப்படி கையை பிடிச்சு முரட்டுத்தனமா இழுக்கிறீங்க என்று கேட்க, வாயில் விரல் வைத்து பேசாதே என்று சைகை செய்து அவளை வேறு பக்கம் அழைத்து கொண்டு போனான். ரூமுக்குள்ள மோகன் இருக்கான். 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. வந்த உடனே கண்டிப்பா நீ அவளைத்தான் பார்க்க போவேன்னு நினைச்சேன். அதான் இங்கேயே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா மோகன் இங்க வந்தது உனக்கு தெரியாது இல்லையா? சோ அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள தனியா இருக்கும்போது பை மிஸ்டேக்கா நீ உள்ள போயிட்டா 3 பேருக்குமே சங்கடமா போயிடும். அதான் உன்னை ஸ்டாப் பண்றதுக்காக நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, சரி சரி. அவ சாப்பிட்டாளா? யசோதா அம்மா அவளுக்குன்னு தனியா ஏதோ சாப்பாடு பண்ணினாங்க. அப்பவே மோகன் வந்து அதை எடுத்துட்டு போனான். அநேகமா ஊட்டி விடுவான்னு நினைக்கிறேன். அவன் நிதானமாக அவளை சாப்பிட வச்சுட்டு வரட்டும். வா, நாம சாப்பிட போகலாம். சொல்லிக்கொண்டே முகிலன் டைனிங் டேபிளை நோக்கி நடக்க அவனை பின் தொடர்ந்து கொண்டே, இது என்ன பழக்கம்? ஒரு கெஸ்ட வீட்டுல வச்சுட்டு நாம 2 பேரும் தனியா சாப்பிடுறது? அவரும் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று மாதவி முகிலனை மெல்லிதாக கடிந்து கொள்ள முகிலனுக்கு அந்த வார்த்தைகள் ஒரே குதூகலமாக இருந்தன. மோகனை இந்த வீட்டிற்கு வந்த விருந்தாளி என்கிறாள். அப்படியானால் அவள் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியாக தன்னை எண்ணிக்கொள்கிறாள் என்று அர்த்தம் தானே. அதோடு நாம 2 பேரும் என்று முகிலனையும் தன்னோடு கூட்டணி சேர்த்து கொண்டாள். கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்று இந்த கூட்டணி உடன்படிக்கை அமலுக்கு வருமோ? டைனிங் டேபிளில் போய் அமர்ந்து கொண்டவன் பிறகு, நைட் ஃபுல்லா ஷூட்டிங்னு சொன்னான். மேபி ஏர்லி மார்னிங் சாப்பிட்டாலும் சாப்பிட்டிருப்பான். அவனுக்காக நாம பட்டினி கிடக்கிறது வீண். நீ வந்து உட்காரு என்று சொல்லி மாதவியையும் அமர வைத்துவிட்டு யசோதாவை அழைத்தான். நீண்ட நாட்கள் கழித்து இருவரும் ஒரே டேபிளில் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். என்னதான் இது முகிலனுடைய வீடாக இருந்தாலும் பெரும்பாலும் அவன் வீட்டில் சாப்பிடுவது கிடையாது.
ஒன்று அதிகாலையிலேயே கிளம்பி போய்விடுவான், அல்லது நள்ளிரவு அகால வேலைகளில் திரும்ப வருவான். அப்புறம் எங்கிருந்து டேபிளில் அமர்ந்து சாப்பிடுவது? ஷூட்டிங் முடிந்து வரும்போதே உணவையும் முடித்துக் கொண்டுதான் வீட்டிற்கு வருவது. என்றாவது எப்போதாவது மாதவி அவனோடு அமர்ந்து சாப்பிடுவாள். அவள் இங்கே வந்து சேர்ந்த இத்தனை மாதங்களில் இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்ட நாட்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். அதனால் அவன் வீட்டில் சாப்பிடும் நாட்களில் அவனுக்கு பிடித்ததாக சமையல் செய்வார் யசோதா. இன்று காலை உணவு அவனுக்கு பிடித்த பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும். ஹாட்பேக்கில் இருந்ததை இருவர் தட்டிலும் பரிமாறிக்கொண்டு டேபிளில் இருந்த ஒவ்வொரு கிண்ணத்தையும் திறந்து பார்த்தவன், யசோதாமா, சட்னி அரைக்கலையா என்று கேட்டான். ஐயோ, மறந்துட்டேனே, இருங்கய்யா, ஒரு 5 நிமிஷம், இதோ அரைச்சிடுறேன் என்று யசோதா பரபரக்க, அரைக்கலன்னா வேண்டாம், விட்டுருங்க என்று சாப்பிட ஆரம்பித்தான் முகிலன். அவனுக்கு 3 வேளை உணவோடு சேர்த்து தினமும் ஏதாவது சட்னி அல்லது துவையல் கண்டிப்பாக வேண்டும், கார சாரமாக. முகிலன் சாப்பிட ஆரம்பிக்க மாதவி இன்னும் உணவு சாப்பாட்டில் கை வைக்கவில்லை. மெதுவா சாப்பிடுங்க முகிலன், இதோ நான் சட்னி அரைச்சு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தவளை கையை பிடித்து மறுபடியும் இழுத்து சேரில் உட்கார வைத்தான் முகிலன். நீ உட்கார்ந்து சாப்பிடு மாதவி, சட்னி இனிமே போய் புதுசா அரைக்க டைம் ஆகும் என்று சொல்ல, இல்ல சார், ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, இதோ வந்துட்டேன் என்று அவன் கையை நாசுக்காக விலக்கிவிட்டு எழுந்து சமையல் அறைக்கு சென்றாள். யசோதாவை பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக மெல்லியதாக வெட்ட சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து புதினா டப்பாவை எடுத்தாள். 2 கைப்பிடி புதினாவை எடுத்து நன்றாக அலசி மிக்ஸி ஜாருக்குள் போட்டாள். பிறகு ஒரு சிறிய துண்டு தேங்காய், கொஞ்சமாய் சீரகம், 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, உப்பு சேர்த்து நன்றாக கெட்டியாக அரைத்துவிட்டு அதற்குள் தயிரையும் யசோதா வெட்டி வைத்திருந்த வெங்காயத்தையும் சேர்த்து கலந்து கொண்டு போய் முகிலனின் முன்பு வைத்தாள். அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டியா? ஆச்சரியமாக கேட்டான் முகிலன். சாப்பிட்டு பாருங்க, வித்தியாசமா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே அந்த புதினா சட்னியை 2 கரண்டி எடுத்து அவன் தட்டில் வைத்தாள். எடுத்து சாப்பிட்டு பார்த்துவிட்டு, ரொம்ப நல்லா இருக்கு மாதவி, வெங்காயம் சேர்த்ததால ரொம்ப டேஸ்டியா இருக்கு என்று அவன் சொல்ல மாதவியின் முகம் பூவாய் மலர்ந்தது. ஆமா, இது எங்க பெரிய அண்ணி செய்வாங்க. அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு முஸ்லிம்காரங்க இப்படி செய்வாங்களாம். அன்னிக்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். அப்பாவுக்கும் அண்ணன்களுக்கும் கூட இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். எனக்கும் கூட ரொம்ப இந்த சட்னி பிடிச்சிருக்கு மாதவி. ரசித்து சாப்பிட்டு கொண்டே அவன் சொல்ல, ஓ, அப்படின்னா நான் இங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீங்க சாப்பிடும் போதெல்லாம் இந்த சட்னியை பண்ணித்தரேன் என்றாள் மாதவி. சந்தோஷமாய் தலையாட்டினான் முகிலன். ஆனால் மனதிற்குள், இருக்கும் வரைன்னு என்ன மாதுகுட்டி, நீ கடைசி வரைக்கும் இருக்க போறது என் கூட தானே, இங்கே முகிலன் பொண்டாட்டியா என்று எண்ணிக்கொண்டான். அத்தியாயம் 21. முகிலனும் மாதவியும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது, உனக்கு சமைக்க தெரியுமா மாதவி? திடீர் என்று கேட்டான் முகிலன். ரொம்ப நல்லா சமைப்பேன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சுமாராதான் சமைப்பேன் என்றாள் மாதவி. அம்மாவும் அண்ணிங்களும் என்ன சமையல் கட்டு பக்கமே விட மாட்டாங்க. எல்லா வேலைகளையும் அவங்களே பார்த்துடுவாங்க. காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல இருக்கும்போது போர் அடிச்சா கடைக்கு போயிடுவேன். கேஷ் கவுண்டர்ல உட்காந்துட்டு அண்ணன்களை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க அனுப்பி வைப்பேன், அவ்வளவுதான் சொல்லிவிட்டு மாதவி சாப்பிட்டு கொண்டிருக்க முகிலனுக்குத்தான் சப்பென்று ஆகிவிட்டது. இன்ஸ்டன்டாக அவள் அரைத்து கொண்டு வந்த புதினா சட்னியின் ருசியில் மயங்கி சமையலையே கரைத்து குடித்திருப்பாள் என்று பார்த்தால் சுமாராகத்தான் சமைப்பாளாமே. வருத்தமாக இருந்தது அவனுக்கு. ஆனாலும் என்ன, யசோதாதான் நன்றாக சமைக்கிறாரே, இவள் சமைத்து ஒன்றும் ஆக போவதில்லை. வெறுமனே அவனுக்கு மனைவியாக இருந்து குடும்பத்தை கவனித்து கொண்டால் போதாதா? அவள் மீது வைத்த பார்வையை திருப்பாமல் முகிலன் மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருக்க அவன் பார்வையில் இருந்த வித்தியாசத்தை உணர்ந்து என்ன என்று விசாரிக்க, ஒன்றுமில்லை என்பது போல தலையாட்டி விட்டு சாப்பிட தொடங்கினான் முகிலன். மாதவி முதலிலேயே சாப்பிட்டு விட்டு முடித்து விட்டாள். அவள் கை கழுவிவிட்டு வெளியே வரும்போது டைனிங் டேபிளில் முகிலனோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான் மோகன் பாபு. இவளை கண்டதும் அவன் புன்னகைக்க பதிலுக்கு இவளும் லேசாக சிரித்து வைத்தாள். முகிலன் மாதவியிடம் சொன்னபடியே மோகன் சாப்பிட்டு விட்டுதான் வந்தானாம். வெறும் காஃபி மட்டும் குடித்து விட்டு அவனும் முகிலனுமாக வெளியே கிளம்பிவிட
மாலினியை பார்க்க சென்றாள் மாதவி. மாதவியை எதிர்பார்த்து காத்திருந்தாலோ என்னவோ முதல் கேள்வியாக, நீ என்ன தப்பா நினைக்கல மாதவி என்று மதுமாலினி கேட்க மாதவிக்கு ரொம்பவே சங்கடமாக போய்விட்டது. ஒருவேளை நீ என்ன தப்பா நினைச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் இருக்கிற இடம் அப்படி, என்னோட சூழ்நிலை அப்படி. ஆனா முகிலனை நீ தப்பா நினைக்க கூடாது. அவன் மேல உனக்கு ஒரு சிறு சந்தேகம் கூட வரக்கூடாது. அதனாலதான் ராத்திரி எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அவகிட்ட உண்மையை சொல்லிடுன்னு முகில நான் தான் உங்ககிட்ட அனுப்பி விட்டேன். எங்களை மாதிரி நடிகைகளோட வாழ்வு வெளியில இருந்து பாக்குறதுக்கு வேணும்னா நல்லா இருக்கும். ஆனா இதுக்குள்ள இருக்கிறவங்களோட வலி, வேதனை, சங்கடம் எல்லாம் அதை அனுபவிக்கிற எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மாதவி, அப்படி பார்த்தா உன்ன மாதிரி வேலைக்கு போகாம வீட்லயே இருக்கிற பொண்ணுங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதம் பண்ணப்பட்ட பெண்கள். கோடி கோடியா சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? நிம்மதியான வாழ்க்கை இல்லையே. என் சந்தோஷம், ஆசை, ஆறுதல் எல்லாமே மோகன் கிட்ட மட்டும்தான். அவர் தோல்ல சாஞ்சாதான் என் மன நிம்மதி அடையும். அந்த மாதிரியான சமயங்கள்ல என்னாலேயே என்னை கட்டுப்படுத்திக்க முடியறதில்ல. இந்த விஷயத்துல மோகனை கூட நான் குறை சொல்ல மாட்டேன். பெரும்பாலும் அவர் வேண்டான்னு தான் சொல்லுவார். மாதவி, உனக்கு நான் சொல்ற விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். உனக்கு இப்ப கல்யாணம் ஆகல. ஒருவேளை கல்யாணம் ஆயிட்டா அது புரியும். நான் தேடுற பாதுகாப்பு அவர்கிட்டதான் கிடைக்குது. மாலினி சொல்ல, நீ சொல்ல வர்றது, உன்னோட மனநிலை ஓரளவு எனக்கு புரியுது. ஆனா தேடுற அந்த பாதுகாப்பு, ஆறுதல் எல்லாமே தற்காலிகம்தான். ஆனா அவர் கையால தாலி கட்டிக்கிட்டு அவர் தோல்ல சாஞ்சு பார், அப்போ வரும் பாரு ஒரு நிம்மதி, பாதுகாப்பு உணர்வு. அதுதான் நிரந்தரம், நிஜம். அது உனக்கு புரியல மாலினி. இன்னும் யாருடைய சம்மதத்துக்காகவும் நீ காத்திருக்க தேவையில்லை. நம்மளுடைய வயசும் இளமையும் போனதுக்கு அப்புறம் அவங்க சம்மதம் கிடைச்சி என்ன பிரயோஜனம்? உன் லைஃப் சேஃபா இருக்கணும்னா மோகனை உடனே கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் உனக்கு நல்லது. உன் உடம்புக்கும். பயமுறுத்துறேன்னு நினைக்காத. இப்போ இந்த அபாஷன் உனக்கு ரொம்ப சாதாரணமா தெரியுது. அதுவே பின்னாடி குழந்தை பிறக்கிறதுல ஏதாவது சிக்கலை உண்டு பண்ணிட்டா என்ன செய்வ? பிள்ளை இல்லாத மன உளைச்சல எந்த பொண்ணாலையும் தாங்க முடியாது. அதோட உன்ன மாதிரி ஒரு அழகிக்கும் மோகனுக்கும் குழந்தை பிறந்தா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? சும்மா உருட்டி உருட்டி செஞ்ச லட்டு மாதிரி இருக்கும். அந்த அழகு பிள்ளைய நாங்கள்ல பார்க்க வேண்டாமா? மாதவி குழந்தையை பற்றி பேசியதும் அதுவரைக்கும் மாலினியின் முகத்தில் இருந்த சோர்வு, கலக்கம், பயம் எல்லாம் ஒரு சேர மறைந்து ஒரு புது விதமான உற்சாகம் வந்து ஒட்டி கொண்டது. முகம் அப்படியே சூரியனை போல ஜொலி ஜொலிக்க மாதவியின் கன்னத்தை கிள்ளியவள், ஏன் எங்களுக்கு பிறந்தா மட்டும்தான் அந்த பிள்ளை லட்டு மாதிரி இருக்குமாக்கும். உனக்கும் அவனுக்கும் பிறக்கிற புள்ள கூட லட்டு மாதிரி தான் இருக்கும். அதுவும் சாதா லட்டு இல்ல, ஸ்பெஷல் திருப்பதி லட்டு மாதிரி என்று திருப்பி கிண்டல் செய்தாள். இப்போது மாலினியின் பேச்சை கேட்ட மாதவிக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன இவள் எப்போது பார்த்தாலும் அந்த ராஸ்கல் என்கிறாள், அவன் என்கிறாள், எவனை சொல்லுகிறாள்? மறுபடியும் புரியாமல், மாலினி, அவன் அப்படின்னு நீ இப்போ யார சொன்ன என்று கேட்க, எல்லாம் உன்னை கட்டிக்கு போற உன் புருஷனைத்தான் என்று சொல்லி இவளை திகைக்க வைத்தாள் மாலினி. ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டு மாதவி அப்படி ஒன்றும் வெட்கப்பட்டு முகம் சிவந்து விடவில்லை. மாறாக வருத்தத்தோடு தலை குனிந்தாள். நீ நினைக்கிற எதுவுமே என் வாழ்க்கையில நடக்காது மாலினி. ஏ என்று பதறி போன மாலினி பிறகு மெதுவாக, உனக்கு உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்லதானே என்று கேட்க மறுப்பாய் தலை அசைத்தாள் மாதவி. அப்போ ஏன் கல்யாணம் நடக்காது, குழந்தை பிறக்காதுன்னு அவ்வளவு உறுதியா சொல்ற? அது நான் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி மாலினி. இதுவரைக்கும் நான் யாரையும் மனசார நினைச்சதும் இல்ல, காதலிச்சதும் இல்ல. ஆனா எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம்னு ஒண்ணு மட்டும் நடக்கவே நடக்காது என்று மாதவி உறுதியாக சொல்ல தன்னுடைய வலியையும் மறந்து பதறி துடித்தாள் மாலினி.